நான் உங்க லியோ, இது உங்க சேனல் லியோ டாக். அந்த தம்பி அந்த தெருவோரமா நடந்து போயிட்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு கடையோட பக்கத்துல போய் பார்த்துட்டே இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒரு ஹோட்டல் இல்ல, அது ஒரு பேக்கரியும் இல்ல, அது ஒரு ஐஸ்கிரீம் கடையும் இல்ல. அப்போ அது என்ன கடைனா, அது ஒரு பெட் ஷாப், செல்ல பிராணிகளை விற்கக்கூடிய ஒரு கடை. அந்த கடை வந்த உடனே அவனோட காதுகள்ல லவ் பேர்ட்ஸ் அப்படியே கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுற அந்த சத்தம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே நிற்கிறான். அப்போ அந்த கடையில ஒரு போர்டை பார்க்குறான். அதுல பப்பீஸ் ஃபார் சேல்னு போட்டிருக்கு. அந்த தம்பி அந்த ஓனர் கிட்ட போய் எனக்கு ஒரு பப்பி குட்டி வேணும் அப்படின்னு கேட்குறான். அந்த கடையோட ஓனர் அந்த தம்பி அந்த பப்பீஸ் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்கிறத பார்த்து அவரும் சரி தம்பி, உனக்கு பிடிச்ச ஒரு பப்பீஸை நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பப்பீஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த தம்பியை இப்போ கூட்டிகிட்டே போறாரு. நிறைய பப்பீஸ் இருக்கு, ஓடி ஆடி விளையாடிட்டே இருக்கு. அந்த பப்பீஸ் விளையாடுறதும் அதுக்கு போடுகிற அந்த சத்தமும் ரொம்ப காதுக்கு இனிமையா இருக்கு. இந்த தம்பி நேரா அந்த பப்பிட்ட போறான். அந்த பப்பியை அப்படியே தூக்கி எனக்கு இந்த பப்பி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பெட் ஷாப் ஓனர் கிட்ட இந்த தம்பி கேட்கிறான். உடனே அந்த பெட் ஷாப் ஓனர் ஒரு விஷயம் சொல்றார். தம்பி, தப்பா நினைச்சுக்காத, நீ ஓடி ஆடி விளையாடுறதுக்கு உனக்கு சூட்டபிளான பப்பி இந்த பப்பி கிடையாது. அதனால நீ வேற பப்பி பாரு. ஏன்னா இந்த பப்பி பிறக்கும் போதே அதோட வலது கால் குட்டியா இருக்கும், அது பிறவிலே அப்படி இருக்கு. அதனால அந்த பப்பியால ஓன் கூட விளையாட முடியாது. அதனால அந்த பப்பி வேண்டாம், வேற பப்பியை நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு அந்த ஓனர் சொல்ல, அந்த தம்பி இல்ல இல்ல, நான் சூஸ் பண்ணது சரியான பப்பியை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பப்பியை சூஸ் பண்றான். தன்னோட காலை அப்படியே காட்டுறான். அவனோட லெஃப்ட் லெக், தன்னோட இடது காலில் ஸ்டீல்ல ஆன பிரேஸ் போட்ட அந்த கால் தான் இருக்கு. சின்ன வயசுல அவனுக்கு போலியோ அட்டாக் வந்து அவனோட கால் சூம்பி போய் இருக்கு. அதனால அவனால நடக்க முடியாது. இப்போ அந்த ஸ்டீல் பிரேஸோட சப்போர்ட்ல தான் அவனால நடக்க முடியும். அப்போ அந்த ஓனர் கிட்ட அவன் சொல்றான், என்னாலையும் இந்த பப்பி குட்டி மாதிரி தான் ஓடி ஆடி விளையாட முடியாது. இந்த பப்பி குட்டியோட வலி எனக்கு புரியும், என்னோட வலி இந்த பப்பி குட்டிக்கு புரியும். எனக்கு கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகிற ஒரு கம்பெனினா அது இந்த பப்பி குட்டி தான், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்ல மனசு உருகி, சரிப்பா இந்த பப்பி குட்டியை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அவன் கொண்டு வந்த அந்த காசையும் அந்த தம்பிக்கிட்டே கொடுத்து, நீ இந்த பப்பி குட்டியை நல்லா கவனிச்சு பார்த்துக்கோ, எப்போ உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும், அந்த பப்பி குட்டிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட வந்து கேளுன்னு சொல்லி அவர் அப்படியே அந்த தம்பியை அனுப்பி வைக்கிறார்.